இந்த பிளாக் கப்பில இருக்க குட்டி எல்லாத்தையுமே இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சு தான் வளர்க்க போறோம். ஏன்னா, பேரண்ட் கூடயே விட்டு வளர்த்தோம்னா, கண்டிப்பா சைஸ் வரது கொஞ்சம் கஷ்டம். அதனால தனியா பிரிச்சு வச்சு தான் வளர்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நல்லா பெருசா இந்த சைஸ்ல வரணும் அப்படின்னா, நீங்க குட்டி எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு வச்சு வளர்க்க பாருங்க. அப்பதான் நல்லாவே சைஸ் வளரும். ஸோ இதில இருக்கிற பிளாக் கப்பி எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறதுக்கு அதோட தண்ணிய தான் யூஸ் பண்ணணும். புதுசா தண்ணி புடிச்சு நீங்க உங்க ஃபிஷ்ஷுக்கு வந்து குடுக்கக்கூடாது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு குடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதில இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி புடிச்சு வச்சிருந்ததெல்லாம் வச்சுட்டோம். அண்ட் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் செமி அடல்ட் சைஸ்ல இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சேலுக்குமே இருக்கு. வேணுன்றவங்க பார்த்துட்டு வாங்கிக்கலாம். சேலுக்குமே இருக்கு. சின்ன சைஸ் தான் வரும். அப்புறம் இதுலயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டா தான் இருந்தது. எல்லாமே ஒரே பேட்ச்ல வந்தது தான். ஒண்ணு பெருசா, ஒண்ணு சின்னதா இருந்தது. ஸோ சின்னதா இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம இதுலயுமே கலெக்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இதில ஒரு 100 குட்டி கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த குட்டிய அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நான் மொய்னா கல்ச்சர் பண்ணி வச்சிருந்த டப்ல மொய்னா இருக்கிறதோட அப்படியே தான் விட போறேன். ஸோ அப்படியே விட்டோம்னா, இதில இருக்கிற மொய்னாவ எல்லாத்தையுமே இந்த குட்டிங்க சாப்பிட்டு ரொம்ப சூப்பராவே சீக்கிரமாவே வளர்ந்துரும். ஸோ நம்மகிட்ட நெறைய கப்பி இருக்கு. சேலுக்குமே இருக்கு. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க.